பலவிதமா பேசிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில அவங்கிட்ட நீ வேலை செய்யறது எனக்கு பிடிக்கலம்மா. அப்படி சொல்லுங்கய்யா. வர வர நந்தினி வெளுத்தெல்லாம் பாலுன்னு நினைக்கிறா. வர வர போக்கே சரியில்லை. செல்வா, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவுமே புரியாது. இத பாருங்கப்பா, இது அவரோட பர்சனல் மேட்ரு. அதுல நாமள தலையிட விடக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு நல்லவர், நமக்கு நல்லதே செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஹாஸ்பிட்டல்ல கட்டுறதும் உறுதி, நாங்க வேலைக்கு சேர்றதும் உறுதிதான். என்னம்மா போமா, எப்படியே நீ கட்டிக்க போற இந்த செல்வாவுக்கு கஷ்டம் ஏற்படாத அளவுக்கு, அவன் மனசு புண்படாத அளவுக்கு நடந்துக்கிட்டா அது போதுமா எனக்கு. போங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் வேதானா. இத பாருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க பேசுறீங்க, நான் போய் ஐயா, நந்தினி போக போக சரியாயிருவான்னு பார்த்தேன். ஆனா அவளோட திமுறை அவளை மாத்த முடியல. என்ன பண்றது எனக்கும் புரியலையா. ஏப்பா, இந்த காலத்துல ஒரு பொட்டப்பிள்ளை வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்ல. பாண்டிதுரையை எதிர்த்து ஒரு பொட்டப்பிள்ளையை வளர்க்க முடியலப்பா இந்த ஊர்ல. அதனால அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு ஆனாலும் அங்க பாண்டிதுரையுடைய வேலை செய்யற அவன் மருந்து இருக்கிறான், அவன் பாத்துக்குவான்பா. ஏமா நீ நாச்சு குடி சிங்காரி. எனக்கு நீ போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு பெரிய அல்வா கொடுக்குறேன். போ இந்த சிங்காரி ஒரே நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லும். அட கொப்பா அலையறாயா. சரி கொடுக்கணும்பா. நீ அல்வா சாப்பிட்ற அழகா பார்த்தா ஐயோ. வாங்கிட்டு வர லாலா கடை இல்ல நெய்வேலி கடைன்னு வாங்கிட்டு வராம எங்கே எட்டனா அல்வா வாங்கிட்டு வந்திருக்கா. சிக்கு நாத்து நாறுது. ஆமா, இவளுக்கு அல்வா கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வந்து இவளுக்கு வந்து லாலா கடை அல்வா வேணுமா கேட்டுங்க. இந்த வெங்காயத்தை நீயே தின்னு. நீ அல்வா சாப்பிட்ற அழகா. பாராட்ட விட மாட்டேங்கிறாயா. வாயே நாக்க முடிச்ச வாயே. யாரு? இல்ல சும்மா சொன்ன. உன் வாய் அப்படியே என்ன தண்ணி அடிச்சான்னு தெரியல. கருமாந்தரம் முடிச்சவன் வாயில கப்பு கப்புன்னு அடிக்கிறவங்க ஃபாரின் சரக்கு அடிக்க வேண்டியது தானே. நமக்கெல்லாம் நாட்டு சரக்கு அடிச்சா தான் முடிக்கும். நமக்கெல்லாம் நாட்டு சரக்கு தான். சிங்காரி இந்தா வந்துட்டேன். அல்வா ஊட்டி குடிச்சிடலாம். வாய கடிச்சிடாதயா. கொஞ்சம் வாயை தள்ளி வச்சிரு, கடிச்சாலும் கடிச்சிருங்க. ஏயா அல்வா அல்வான்னு ஏன் அலையிற? இப்போ நான் முக்கியமா அல்வா முக்கியமா? அடி சிங்காரி, நீ தான் எனக்கு முக்கியம். இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அல்வா தான் முக்கியம். சொன்னா கேட்டீங்களா? போடா நட்டக்காலா, எனக்கு வேணாப்பா. அல்வா நான் தரேன், நீ தின்ன. உன் முன்னாடி நான் பாத்துக்கிறேன். ஆகுனா அலையறான். நான் நிம்மதியாவே இருக்க மாட்டாயா இந்த மனுஷன். இவனை பெத்ததுக்கு வேற எப்படியாவது பெத்திருக்கலாம். எப்படா இருப்பேன். மருத குடிகாரனா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன். எனக்குதான் ஆதரவுங்கிறது யாருமே இல்லை. இனிமே இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இனிமே எல்லாமே மருததான். உன்னைத்தானே தஞ்சம் என்று
என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. போன்னு சொன்னா நான் எங்கேயா போவேன்? உன்னை விட்டு எனக்கு யார் இருக்காங்க? நான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன்னு. நான் வெளியில போனா என் வயிற்று கலவரத்துக்கு எப்படியா அந்த குடும்பம் எப்படி என்னால சமாளிக்க முடியும்? இத பாரு, நீதான் என்ன காப்பாத்தணும். அன்னைக்கே சாக விட்டதான் நிம்மதியா செத்துருப்பேன். இப்ப கூட்டிட்டு வந்து என்ன போன ஏன் சித்திரவதைப்படுத்த? இந்த பார் பார்வதி, உன்னை 2 தடவை காப்பாத்திட்டேன். ஒவ்வொரு தடவை என் உயிர் போய் உயிர் வந்து காப்பாத்தி இருக்கிறேன். உன்னை மறுபடியும் இந்த இடம் உன்னை காப்பாற்றணும்னா அடுத்து என் தலைக்கு மேல என் உயிர் போயிடும். வெளியே போய் எப்படியோ பொழைச்சிக்குமா? எப்படியோ நான் அழகா இருந்த பல பேர் என்ன சுத்தி வந்தாங்க. இன்னைக்கு நான் கிளம்ப நேரம் இருக்கையா, என் வயிற்று கொடுமையெல்லாம் எப்படியா சமாளிப்பேன்? இது பாரு, உன்னை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது. நீதான் என்ன காப்பாத்தணும். பார்வதி, உன்னோட கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ முதல்ல எனக்கு நிம்மதி வேணும். நீ முதல்ல வெளியே போ. ஐயா, நான் சொல்றது உனக்கு கதையா தெரியுதா? என்ன மேல மேல சங்கடப்படுத்துற? அன்னைக்கு அப்பவே சாக விட்டு நிம்மதியான செத்தாதான் போயிருப்பேன். ஆனா இங்க கூட்டிட்டு வந்து என்ன ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துற? இத பாரு, எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. பார் பார்வதி, மறுபடியும் சொல்றேன், உன் கதையில நான் கேட்க தயாரா இல்ல. நான் முரணேன், உலகாரன், கொள்ளக்காரன். என்ன போதையில எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்னன்னு எனக்கே தெரியாது. நான் மொத்தத்தில் எனக்கு அது பிடிக்காது. நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள நீ போயிரு. போமாட்டையா, போமாட்டேன். நீ பார்க்க முரடனா இருந்தாலும் உன் மனசு தாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எவனோ இட்ட கட்டளைக்கு காசு கொடுக்கறதுக்காக நீ எல்லா வேலையும் செய்வ. ஆனா உன் மனசு சொக்க தங்கம். ஒருத்தர் இறக்கன்னு வந்துட்டா நீ பணிஞ்சு போயிருவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. இனிமே இங்கதான் எனக்கு.
என்ன தனியா வந்திருக்கிற? உன்னோட காதலன் செல்வா வரலையா? அவர் ஏதோ அவசர வேலையா ஊருக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. அது மட்டும் இல்லாம வீட்டுல சும்மா தானே இருக்கோம், ஆஸ்பத்திரி திறப்பு விழா சம்பந்தமா பேசிட்டு போகலான்னு வந்தேங்க. அத நானே உன்னை ஆள் அனுப்பி வர சொல்லலான்னு தான் இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. ஆஸ்பத்திரி வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுமா. அடுத்த மாசமே திருப்ப விழா வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா நினைக்கிற? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, திறப்பு விழாக்கு யாராவது பெரிய பெரிய ஆளுங்க வராங்களா? ஆமா நந்தினி, நம்ம ஹோம் மினிஸ்டரும் 2 மந்திரியும் வராங்க. அவங்க வர்றதுக்காக டேட்டு சொல்றேன் அறிவிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டேட்டு சொன்ன உடனே பத்திரிக்கை அடிச்சலான்னு நான் நினைக்கிறேம்மா. அப்படிங்களா? சரிங்க, பத்திரிக்கை அடிக்கும் போது நல்ல டிசைன்ல அடிக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல டிசைனா அடிச்சுக்கலாம். நீ என்ன டிசைன் அடிக்க சொல்றியோ அந்த டிசைன்லயே நான் அடிச்சு தரேன். அந்த ஹாஸ்பிட்டலில் கூட நந்தினி நரசிங் ஹோம்னு வச்சிடுறேன். நீ என்ன நந்தினி நினைக்கிறதுக்கு? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட பேரா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நந்தினி, நன்றி எல்லாம் இப்ப சொல்லாத. நீ நான் நன்றி எப்ப கேட்கணும் அப்ப மட்டும் சொன்னா போதும். நீ தான் முழுக்க முழுக்க நந்தினி நரசிங் ஹோம்னு தான் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. நீ என்ன அதுக்கு நினைக்கிற? ரொம்ப நன்றிங்க. நந்தினி, நன்றியை இப்பயே சொல்லிட்டா இன்னும் நமக்குள்ள தூரம் வெகு தூரம் ஆயிரும். அதனால நான் நன்றிய கேட்கறப்ப நீ சொன்னா போதும். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு நந்தினி, நிறைய இருக்கு. நந்தினி, நீ இங்கேயா இருக்க? இப்ப நந்தினிக்கு என்னவா? ஏமா செல்வாவை பார்த்து கோவப்படுற? ஏதாவது தப்பு பண்ணிட்டாப்லையா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நந்தினி கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரி வாங்க. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சாரி செல்வா, டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன். அப்ப நாங்க வராங்க. சரி, போயிட்டு வாங்க. தம்பி, வீடு பற்ற வைக்கணும், நெருப்பு இருந்தா கொடுப்பா. தம்பி நீயா? ஆமாங்க, நான் தான் செல்வா. உங்களை ஏற்கனவே அருணாசலையா வீட்டில் பார்த்துருக்கேன். அன்னைக்கு நந்தினி பண்ணது கூட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டல. என்ன தம்பி பண்றது? நான் பண்றது நந்தினிக்கு எதுவும் பிடிக்கல. நந்தினி டாக்டருக்கு படிச்சிருக்கா, நான் சும்மா ஊர் சுத்துறவன். நாமளே வெளியே போனா அவ வேலைக்கு போறா தம்பி. அது மட்டும் இல்ல, அவ டாக்டருக்கு படிச்சவ, இந்த பரதேசி படிக்காதவன். ஊர் சுத்தி மலையும் மடுவும் ஒண்ணு சேருமா தம்பி? அப்படின்னா நந்தினிக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? அப்படிதான் எதுவும் இல்லை தம்பி. நந்தினி எனக்கு உயிர், அதுதான் சொல்லுவேன் தம்பி. சரி, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. சொல்ல விருப்பம்னா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க விருப்பம். இல்ல தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எல்லா விஷயமும் அருணாசல ஐயாவுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்ல, நந்தினி அடிக்கடி பாண்டித்தர வீட்டு பக்கம் போறா. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாத்துக்க. அதை நான் பாத்துக்கிறேன். தண்ணியா? ஏற்கனவே தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு வந்திருக்காரு. இன்னும் தண்ணி வேற ஊத்தணுமா? இத பாரு, நீ குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் எரிஞ்சு கிடக்கு. முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு உள்ள வையா, கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், வயிறார குடி. என்ன என்னோட நீ குடும்பம் நடத்தலான் இருக்கிறியா? என்னோட சரித்திரம் உன்னோடவே முடியட்டும் தான் முடிவு பண்ணிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ என் மேல கேட்டுற அனுதாபத்தை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறேன். பார்வதி, உன் மேல எனக்கு ஆசையும் அனுதாபமும் எதுவுமே கிடையாது. உன்னை கொண்டு போய் எங்க முதலாளிகிட்ட சேர்த்துறது தான் என்னுடைய வேலை. அதுக்கு பேசாம உன் கையால என்ன கொண்டு போடுறியா? நிம்மதியான செத்து போயிடுறேன். பார்வதி, என் முதலாளிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னால
என்னால காப்பாத்தாம இருக்க முடியாது. ஏன் மீற முடியாது? ஏன் மீற முடியாதுன்னு கேக்குறேன். அன்னைக்கு என்னை இழுத்துட்டு போய் வெட்டப்போ, என்ன மோரபக படத்தை வந்தப்போ நீ அவனை அடிக்கல, அப்ப மீறல. ஏன் இப்ப மட்டும் மீற முடியாது? யோ, சொல்லையா, ஏன் வாய் பேசாம இருக்க? நான் என்ன இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படித்தானே? போயிடுறேயா, போயிடுறேன். ஒரே இடத்து உலகத்தை விட்டா போயிடுறேன். பார்வதி, அவன் கொடுக்கிற எச்ச காசுக்காகமோ பிச்சைத்தனமா அடிக்கிறது, உதைக்கிறது, கொலை பண்றது, இதான் அவன் தொழிலே. யோ, அதுல வர காசை வச்சு வயிறு வளர்க்கறத விட ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் அதான் நிம்மதியான வாழ்க்கை. யோ, இப்படி கேவலமான தொழில் பண்றதுக்கு பதிலா தூக்கு மாட்டி சாகலையா? பார்வதி, போதையா, போதும். பார்வதி, என்ன சொல்லாம என்ன கொல்ற? இப்போ நான் என்ன இங்க இருக்க கூடாது அப்படித்தானே? சொன்ன ரோசை மட்டும் பொத்துக்கிட்டு வருது. இந்த தொழில வேற காசை வச்சு 3 வேளை கரையை சோறு சாப்பிடுறத விட உழைச்சு ஒரு வேளை கஞ்ச குடிச்சாலும் அதுதான் என் பெருமை, அதுதான் வாழ்க்கை. பார்வதி, நான் உன்னால ஒரு பெரிய சிக்கலை நான் மாட்டி இருக்கிறேமா? அதுல இருந்து நான் விடுபடணும்னா நீ வீட்டை விட்டு வெளியே போய்தான் ஆகணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லி உன்னால கேட்க முடியல. நீ கேட்க மாட்டேயா? உன்னை திருத்தவே முடியாது. உன்னோட குறிக்கோள் நான் இங்க இருக்க கூடாது அப்படிதானே? போயிறையா, போயிறேன். இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிறேன். உன்னை திருத்த நான் யாரையா? நான் யாரு? பார்வதி, பார்வதி, ஆஹா, சிங்காரி என்ன அழகா இருக்கிறா. ஐயோ சிங்காரி, சிங்காரி, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி 3 நேத்தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. 3 மாசம் ஆகி போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பகல்லாம் என்ன பண்ற? சேந்தமங்க புள்ளியார் கோயில் படி படுத்து தூங்கிற. ராத்திரி வந்து எனக்கு தூங்க விட மாட்டேங்கிற. ஏண்டி செல்லம் இப்படி கோவிச்சுக்கிற? எங்க அப்பா வேற வீட்டுல இல்ல, இதாண்டி நல்ல டைம், வாடி. நீ ரொம்ப ஹார்ட் டைப்யா. உங்க அப்பா இருக்கால, அதான் என் மாமன் நாரு. அவர் ரொம்ப சாஃப்ட் டைப். என்னது சாப்பிட்டு டைப்பா? என்னடி சொல்ற? ஆமாயா, அந்த ஆளு வயசானாலும் சூப்பரா இருக்காரு. என்னது சூப்பரா இருக்கானா? என்ன பண்றவன்? சிங்காரி, என் முன்னாடியே அவனை பத்தி இப்படி பேசுறியாடி, உங்க முன்னாடியே இப்படி பேசுறியாடி. அவளை போட்டு இந்த அடியா அடிக்கிற? வாயா வா. ஏடா தகப்பா, அவளை அடிக்கிறது ஒரு பகரட்டும், உன்னதானே அடிக்கணும். அவர் அடிக்காதயா. ஐயோ, இந்த அடி அடிக்கிறாங்க, அவரை நான் தாங்க அடிக்காதயா. முடியாதா? என்ன அடி? அவர் அடிக்காதயா. அடே டேய் டேய் அவன என்னை கூட 2 அடி அடிச்சுக்கிற, அவளை மட்டும் அடிக்காதடா. இத பாடுறா, இவன் அடிச்சா இவளுக்கு வலிக்குது, இவளை அடிச்சா அவனுக்கு வலிக்குது. டேய், உங்க 2 பேர்த்தையும் ஒரு வழி பண்றா. டேய், என்னடா பண்ணுவ? ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? டேய் இந்தடா மவனே, அவளை மட்டும் அடிக்காதடா, என்னை கூட இந்த 2 அடி சேர்த்து அடிச்சுக்க. ஆமா, நீ எல்லாம் இப்படி அடிக்கிற, நீ எல்லாம் மனுஷனாடா? சத்தியமாடா டேய், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. டேய் வரண்டாடுறா. டேய் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாரு மாமா, வலியா இருக்கு. என்னை மட்டும் என்ன பிடிச்சி கொஞ்சினானா? என்னை தான் போட்டு அடிச்சுட்டான். நீ வேணா கோச்சிக்காத, உன் கையா காலை பிடிச்சி அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி விட்டா. மாமா, உங்களுக்கு வேணா நான் போட்டு நீவி விட்டா? நீ வரீங்களா? சட்டை கட்டுட்டா? எதுவுமே இல்லாம என்ன இப்ப நீ வருது? அப்படியே நீ கூட பரவாயில்ல. சரி மாமா, நான் நீ விடுறேன். நீ விடுக்கண்ணு, இந்த பக்கத்து நீவு நல்லா வலிக்குது கண்ணு. இப்படி நீ வேணும் தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்க, டெய்லியும் இந்த ஊரு பூரா வம்பெடுத்து அடி வாங்கிக்குவேன். எனக்கு வெக்கமா வருது. வெக்கப்படாத கண்ணா, நம்ம ரூமுக்குள்ள போயிட்டோம்னா வெக்கமெல்லாம் வரவே வரும். சரி கண்ணு.
ஆன புல்லாட்டம் நாளாக வளைச்சவளே என் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் பூஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா பார்த்தா பாவ கையிலம் பருவத்தில கொசாக்கா பார்த்தா பாவ கையிலம் பருவத்தில கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா 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 பார்த்தா பாவ கையிலம் பருவத்தில கொசாக்கா பார்த்தா பாவ கையிலம் பருவத்தில கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா